வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் செய்யலாம் நிகழ்ச்சியில் ஒரு நாடகத்தமிழை பற்றி பார்க்கலாம். நாடகத்தமிழில் நத்தையின் முத்து என்ற ஒரு திரைப்படம் வந்தது. 1973 வந்தது. இந்த திரைப்படம் வந்து உண்மையில் முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு படம் இது. ஏன்னா அந்த காலத்திலே ஒரு புரட்சி கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்குனர். அவர் அந்த காலத்திலே ஒரு புரட்சியாக ஒரு படம் எடுத்தார். ரொம்ப புரட்சியாக இருக்கும். அதில் வந்து எஸ் வரலட்சுமி அவர்கள் வந்து ஒரு அதாவது அவங்க வந்து முத்துராமனுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அத்தை இளம் வயதிலேயே ஒரு விதவையான ஒரு அத்தை போல் இருக்கிறது. அவங்க வீட்டிலே இருப்பாங்க. அவங்க இந்த ஒரு கட்டுத்திட்டங்கள்னால் முடக்கப்பட்டதுனாலோ அடி வாங்கியதாலோ என்னவோ தெரியாது, அவங்க அந்த படத்தில் வந்து புரட்சியை பேசிக்கிட்டே இருப்பாங்க, முற்போக்கு கருத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அவங்க. இந்த படத்தில் அது நிறைய காட்சிகள் அந்த படத்தை பற்றி பேச வேண்டியது இருக்குது. நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். இந்த படத்தில் வந்து முத்துராமன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றவராக காண்பிக்கப்படுறாங்க. அப்போது அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரர் ஆண்டாண்டு காலமாக வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள், குடும்பத்தோடு வேலை செய்வாங்க அப்போல்லாம். அந்த மாதிரி குடும்பத்தோடு வேலை செய்யும் போது அவங்க வந்து ஆண்டை என்பார்கள். ஆண்டவனே, ஆண்டவன் என்ற அந்த முதலாளியை ஆண்டே, ஆண்ட அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களே. அது மாதிரி எஸ்வி சுப்பையா அந்த வேலைக்காரராக வராரு. அப்போ அவர் வந்து முத்துராமன் வெளிநாட்டிலேருந்து வந்தவுடனே அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படியே அந்த சூட்டோடு அவர் பின்பக்கம் வர மாதிரி காட்சி என்ன தெரியல. பின்பக்கம் வரும்போது இவர் வேலையார் வந்து அவரை வணங்குறார். அவர் வணங்குறார். அந்த வீட்டு முதலாளி எஜமானர் என்ற முறையில் வணங்குறாரு. அதுக்கு அவர் வந்து முத்துராமன் வந்து பதறி போகிறார், வயசானவர். அப்போ அவர் சொல்கிறாரு, உன் வயசு என்ன, என் வயசு என்ன, நீ வந்து இந்த மாதிரி என் காலில் விழுந்து கும்பிடலாமா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அவர் வந்து அந்த எஸ்வி சுப்பையா சொல்கிறாரு, வயசில் என்ன குழந்தை அப்படின்றாரு. அதாவது அந்த வணங்குதலை வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு மனோபாவம், அப்படியே காலங்காலமாக ஊறிப்போன ஒரு மனோபாவம். அதுக்கு ஒரு சில வயசில் என்ன குழந்தை இருக்குது அப்படின்றாரு. அதுக்கு அவர் வந்து அம்மாசி, அப்போ பேரை பார்க்கணும், பேர் கூட வந்து ஒரு நல்ல பேர்கள் எல்லாம் வைத்துக்கொள்ள அவர்களுக்கெல்லாம் உரிமை கிடையாது. அந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அமாவாசை என்பதை தான் அம்மாசி என்று கூப்பிட்றாரு. அம்மாசி மனுஷனுக்கு மனுஷன் கொடுக்க வேண்டியது வந்து முதல்ல மரியாதையே வந்து வயசுக்கு தான். ஏன்னா நமக்கு முன்னே பிறந்துட்டாங்க, நமக்கு முன்னே இந்த உலகத்தை பார்த்தவர்கள், ஆண்டு அனுபவித்தவர்கள். நம்ம பின்னால் வந்த உரிமைதாரர், முதல் உரிமைதாரர் அவங்க தான். அவங்க எந்த பதவியிலையோ படிப்புலையோ வசதியிலையோ எப்படி இருந்தாலும் அந்த முதலில் இந்த பூமிக்கு வந்த உரிமைக்காகவே அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை தரப்பட வேண்டும் என்று இந்த காட்சியில் சொல்லப்படுது. அவங்க சொல்கிறாங்க, அம்மாசி மனுஷனுக்கு மனுஷன் கொடுக்க வேண்டிய முதல் மரியாதையே வயசுக்கு தான். அதுக்கப்புறம் தான் படிப்பு, பதவி, பணம், அறிவு, அந்தஸ்து, ஞானம், இதுக்கெல்லாம் வந்து அப்புறம் தான் கொடுக்க. கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் வந்து நல்ல கதை வசன கருத்தா நல்லா எழுதுவார். அதுக்கப்புறம் தான் இதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும் போதே அப்படி தொடுறாரு அவரை. அந்த வேலைக்காரர் எஸ்வி சுப்பையா அவர்களை வந்து முத்துராமன் தொட்டோம், ஐயோ தொடுறீங்களே அப்படின்னு பதறி போகிறார் அந்த வேலைக்காரர். அப்போ அவர் சொல்கிறாரு, தொடுறதுல என்ன இருக்குது அப்படின்னா, காலங்காலமாக இருக்கிற பழக்கத்தை மாற்றலாங்களா? அதாவது அவங்க மாறவே தயாராக இல்லை, மாற்றிக்க தயாராக இல்லை, மாற தயாராக இல்லை, அப்படியே ஊறி போன பண்பாக தான் அது இருக்குது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அம்மாசி, உன்னை பார்த்தப்புறம் உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தான் நான் இந்தியாவில் இருக்கேன்ற நினைப்பே எனக்கு வருது அப்படிங்கிறாரு. அதாவது அவர் வெளிநாட்டில் இருந்துட்டு வந்தாலும் வேறு எங்கெல்லாம் கூட அவருக்கு தெரியல. இவர்கிட்ட பேசும்போது நம்ம இன்னும் இந்தியாவில் தான் இருக்கோம். அப்போ பாருங்கள் இந்தியா எப்படி இருந்திருக்கு, அந்த எண்ண ஓட்டம் எப்படி இருந்திருக்கு, அந்த பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குதுன்றதை வந்து சாடுற மாதிரி இந்த காட்சி இருக்குது. ரொம்ப நல்ல காட்சி. பாருங்கள், நத்தையில் முத்து என்ற திரைப்படத்தில் இந்த காட்சி வருது. நல்ல அருமையான கருத்தோட்டங்கள்லாம் இருக்கிற படம் அது. வசனங்களும் நல்லாயிருக்கும். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் அந்த காட்சியில். நன்றி.